திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கேரளத்துல பற்றி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு, காட்டு தீ தமிழகத்துல வந்து பாடப்போகுது. அதாங்க வேடன் தமிழகத்துல வந்து இங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாட போறார். அதான் தகவல். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளால பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். ரெண்டு நாட்களுக்கு முன்னால நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நம்முடைய வேடன்ட்ட வந்து வீடியோ காலில் வந்து பேசியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னா, மாறி மாறி நலம் விசாரிச்சுக்கிறாரு. உங்களுடைய ஊர் எது அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு வந்து அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது தான் அவருக்கு அம்மா இறந்து போனாங்க, 4 வருஷம் ஆச்சு அம்மா இறந்து போய் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது. அப்பா இன்னுமே வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. வேலைக்கு போனாதான் அது எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவரு சொல்றாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அது மாதிரி நீங்க திரிசூர் வந்தாச்சுன்னா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேடன் வந்து திருமாவளவனை கூப்பிடுறாரு. அது மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து 35 வருஷம் 40 வருஷமாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை அம்பேத்கரிய கருத்தியல்ல வந்து நீங்கள் பட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து மக்கள்கிட்ட உங்களுடைய பாடல் மூலமாக அப்படியே திரைக்க விட்டுட்டு போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி நான் உங்களுடைய பாடல்களை கேட்டேன். அந்த உலக அரசியலை நீங்க பேசுறீங்க, பாலஸ்தீன் இஸ்ரேல் அரசியல், அது மாதிரி வந்து சைனாவினுடைய அரசியல், இலங்கை அரசியல், திபெத் அரசியல், இதெல்லாமே நீங்க பேசுறீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு, நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு உறுதுணையாக நாங்க எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. அதுக்கு வேடன் சொல்லக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களை மாதிரியான ஆட்கள் தான் எங்களுக்கு இந்த ஊக்கத்தை தாரது, உங்கள்கிட்ட தான் நாங்க கத்துக்கிட்டு இதை வந்து நாங்க பேசுறோம், இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வரக்கூடிய 14ஆம் தேதி வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம், மதுரையில கட்சி நிகழ்ச்சி ஒன்று வந்து வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து பாடுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு. அதுக்கு வந்து வேடன் வந்து, எனக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் இருக்கு, ஆனாலும் நான் பார்க்குறேன், நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி வேடன் வந்து சொல்றாரு. ஒருவேளை 14ஆம் தேதி இல்லைன்னா கூட வரக்கூடிய நாட்களில் வந்து வேடன் வந்து தமிழகத்துக்கு வரலாம், வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொண்டு பாடல்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். நம்ம பல பேர் நினைக்கலாம், தமிழகத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து சமூக மாற்றத்திற்கான வேலை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வேடன் மட்டும்தான் சமூக மாற்றத்திற்காக உழைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் இயல்பாகவே எழக்கூடிய கேள்விதான். அதுல வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தமிழகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு பார்த்துங்க. சமூக மாற்றத்திற்காக இந்த ஜாதிய எதிர்ப்பு அந்த விஷயத்த, இல்லைன்னா வந்து இந்த தலித் அடிமைத்தனம், இதுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து நிறைய கலைஞர்கள், நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய அமைப்புகள் வேலை செய்து, குறிப்பாக வந்து இடதுசாரி அமைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. தாமுகசாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழகத்துல வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து முழு இரவு கலை நிகழ்ச்சிகளை வந்து நடத்தினாங்க. அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தையும் சமூக மாற்றத்திற்கான வேலைகளை வந்து அது நிச்சயமாக பண்ணுச்சு. அது மாதிரி வந்து பெரியாரிய அமைப்புகள் வந்து தமிழகத்துல வந்து நிறைய மாற்றங்களுக்காக வேலை செஞ்சிருக்கு. அது மாதிரி நிறைய கலைஞர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, திருவுடையான் அண்ணன், கரிசல் கருணாநிதி, சின்ன பொண்ணு, ஜெயமூர்த்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடகர்கள் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மாக்கா, அவருடைய கணவர் வந்து கோட்டைச்சாமி, மாரியம்மாக்கா அவங்களுக்கு தெரியும், இந்த கண்டா வர சொல்லுங்க பாடலாம் பாடினவங்க. கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, இந்த மாதிரியான பாடல்கள் பாடின நபர் அவங்க. சமூக மாற்றத்திற்கான குரல் வந்து எல்லா இடங்கள்லையும் ஒலிச்சுட்டே இருக்கு. அது வந்து மிக வீரியமாக இவங்களுடைய குரல்கள்ல நம்ம கேட்கலாம். அது மாதிரி பேராசிரியர் குணசேகரன், K.A. குணசேகரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக தீவிரமாக சமூக மாற்றத்திற்காக வேலை செஞ்ச ஆள், பாடல்கள் எழுதின நபர், நிறைய பாடல்கள் வந்து பாடினாள். தொட்டாலை தீட்டுப்படுமா,
நாங்க தொடாத பொருள் எதுவா, பார்த்தாலே பாவதோஷமா, நாங்க பார்க்காத காட்சி எதுவா, தொட்டாலே தீட்டுப்படுமா, ஒரு காலத்திலே பகல் வேளையிலே நாங்க நடக்கவே முடியவில்லை, எங்க பாதம் பட்டா பொது வீதி எல்லாம் தீட்டுப்பட்டு விடும் என்பதாலே. இப்படி இந்த ஜாதிய வன்முறைக்கு எதிராக, இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நிறைய பாடல்கள் வந்து அவர் பாடியிருக்கிறாரு. அது மாதிரி ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்க முட்டையிட்ட, எங்கெங்க முட்டையிட்ட, நான் கல்ல கொடைஞ்சு கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். இந்த பாடல் பாடின ஆக்காட்டி ஆறுமுக அண்ணன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயமூர்த்தி அண்ணன், நம்முடைய கவிஞர் இன்குலாப், மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் எழுதி குணசேகரன் சார் அவர்கள் பாடின பாடல் மனுசங்கடா நாங்க மனுசங்கடா, மனுசங்கடா நாங்க மனுசங்கடா, உன்னை போல அவனை போல 8 சாணு ஓசரமுள்ள மனுசங்கடா நாங்க மனுசங்கடா. இப்படி மிக வீரியமாக தீவிரமாக வந்து இந்த ஜாதி எதிர்ப்பு, அதாவது இந்த ஜாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து ஏகப்பட்ட வேலைகள் வந்து தமிழகம் முழுவதுமே நடந்துட்டு இருக்கு, நடத்தி இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுபட்ட பல பாடல்கள், இப்போ கல்வி வந்து தலித்துகளுக்கு வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிறத வச்சு, உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறத வச்சு நிறைய பாடல்கள் வந்திருக்கு. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், உன் மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், உன் மகள் எழுதும் கடிதம். இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு தெரியாத ஏகப்பட்ட பாடகர்கள் இருக்காங்க, சமூக மாற்றத்திற்கான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள தலைமுறையில வந்து நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு காஸ்ட்லெஸ் கலைக்குழு, அது மாதிரி அதில் பாடக்கூடிய அறிவு, இசைவாணி, இன்னும் பலர் இருக்காங்க. இப்போ நண்பர்களுடைய பெயர்கள் எனக்கு தெரியல. கானா பாடல்கள் பாடக்கூடிய பல்வேறு நபர்கள், பாடகர்கள் இன்னைக்கு சமூக மாற்றத்திற்காக நித்தம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நமக்கு அப்படி ஒரு பாரம்பரியம் நிச்சயமாக இருக்கு, நம்ம இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஒரு கூட்டு இயக்கமாக இங்க வந்து உருவாகலை அப்படிங்கிறது என்னுடைய வந்து பார்வை. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய அமைப்புகள் இதுக்காக உழைச்சிட்டு இருக்கு. இன்னுமே வந்து இந்த மண்ணில் வந்து ஜாதிய ஒடுக்குமுறை, ஜாதிய கொடுமை, இது கௌரவ கொலைன்னு சொல்கிறதும், ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் வெட்டி கொல்றதும், சொந்த மகளை கொல்றதும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஜாதிய பெருமைக்காக என்னெல்லாம் செய்யணுமோ, படிக்கக்கூடிய பையனை வெட்டுறது, கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அது மாதிரி வந்து தண்ணீரில் வந்து உங்களுக்கு மலத்தை கலக்கிறது, இப்படி ஜாதிய துவேஷங்கள், அந்த கீழ் படிநிலையில் இருக்கிறவங்க இல்லைன்னா ஒடுக்கப்பட்டவங்க எழும்பி வாரதை தடுக்கிறது, அவங்களுடைய முன்னேற்றத்தை ஒடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த வேலைகள் வந்து மிக தீவிரமாக கூர்மப்படலை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த நேரத்தில் தான் நமக்கு வேடன் மாதிரியான நபர்கள் வந்து நமக்கு தேவை. வேடன் பற்ற வச்சிருக்கக்கூடிய நெருப்பு வந்து சாதாரண நெருப்பு இல்லை. அது வந்து சுளிர்னு இளம் தலைமுறையினர் மத்தியில் வந்து அது அப்படியே தீப்பொறியாக பற்றி எரியுது. இளம் தலைமுறையினர் வந்து அதை வந்து பிடிச்சுக்கிறாங்க, அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு அவங்களும் பற்றி எரிகிறாங்க, கருத்துக்களை உள்வாங்குறாங்க. அதை தான் நம்ம வந்து கேரளத்தில் வேடன் போகக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறதையும், வேடனுடைய பாடல்களை பாடுறதையும், அந்த சமூக மாற்றத்திற்கான விஷயத்த பேசுறதும், கேள்வி எழுப்புறதும், அதிகார வர்க்கத்தை நோக்கி வந்து அந்த வீரியமான கேள்விகளை தொடுக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது பெரும் ஒரு புரட்சியாகத்தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே புரட்சி
தமிழகத்திலையும் நிச்சயமாக நடக்கணும். மற்றவங்க யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடியவங்க ஒவ்வொருவருமே மதிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் வேடன் நமக்கு மிக தேவையான ஒரு நபராக இருக்காரு. வேடன் மட்டும் இல்லை, வேடன் மாதிரி ஆயிரம் நபர்கள் இன்னைக்கு சமூக மாற்றத்துக்கு தேவை. என்னன்னா இந்த வலதுசாரி அமைப்புகள் இல்லைன்னா RSS அமைப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான நபர்களை இறங்கி விட்டு இளைஞர்களை மூளை செலவை செய்கிறதும், இந்த மக்களை பிரிக்கிறதும், இந்த ஜாதிகளை தனித்தனி ஜாதிகளாக இந்த தமிழ் சமூகங்கள் ஒன்னாக விடாம ஒவ்வொரு ஜாதி பெருமையை பேசி, நீ இந்த ஜாதி, நீ சத்திரியன், இல்லைன்னா நீ இந்த ஜாதி, எங்க கூட நீ வலுவாக நிற்க வேண்டியவன், உனக்குன்னு ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு, பெருமை இருக்கு, இப்படி பேசி ஜாதிய பெருமிதங்களை உருவாக்கி, ஆண்ட பரம்பரை விஷயங்களை உருவாக்கி, தனித்தனியாக பிரித்து இந்த மோதல்களை உருவாக்கி தனித்தனியாக ஆக்குறது, மனிதர்களை தனித்தனியாக ஆக்குறது, ஜாதிய ரீதியாக பிளவை உண்டாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை கனக்கச்சிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய வேலை போதாது. ஆகவே வேடன்கள் ஆயிரம் வேடன்கள் உருவாக வேணும். வேடன் சொன்ன மாதிரி தான் நான் திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு வேடன் போரில் சத்தால் 1000 வேடன்கள் உயிர்க்கும். ஒரு வேடன் யுத்தத்தில் இறந்து போனால் 1000 வேடன்கள் உயிர் தெழுவார்கள். அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. ஒரு வேடன் அல்ல, அந்த ஒரு வேடனை போல 1000 வேடன்கள், லட்சக்கணக்கான வேடன்கள் நமக்கு சமூக மாற்றத்திற்கு, சமூக நெருப்பை, நீதிக்கான நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தேவை. வேடன் தமிழகத்திலையும் அந்த நெருப்பை பற்ற வைக்கணும். மிக விரைவாகவே நம்ம வேடன் தமிழகத்தில் எதிர்பார்ப்போம். மிக சிறப்பாகவே வேடன் வரட்டும். வேடனுடைய பாடல்கள் நெருப்பை உமிழட்டும். தொடர்ந்து திரைக்குறள் நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்திருங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.